17 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் வார வெள்ளி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 12 இறை வசனங்கள் 1-8 முடிய. அன்று ஒரு ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாகி இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்த பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பது கருத்து நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்ட இயேசுனுடைய திரு இறுதிய நாளில் உங்கள் அனைவரையும் இறைவனுடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து பெறப்படுகின்ற இரக்கத்தினாலும் அன்பினாலும் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நினைவு நாட்களை நினைவு கூறுகின்ற அனைத்து பிள்ளைகளை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகும் உங்களுடைய அனைத்து மன்றாட்டுகளையும் ஆண்டுடைய சித்திரத்துக்கு முன்பாக சமர்ப்பித்து நான் செபிக்கின்றேன். இன்று தூய அலெக்சிஸனுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ரோம நகரிலுள்ள உயர் குடும்ப பெற்றோருக்கு ஒரே மகனாக பிறந்து சிறு வயதிலிருந்து அலெக்சிஸ் மதமற்று மிக்கவராய் இருந்தார். ஒரு அரசிலங்க குமரிக்கு நிச்சயிக்கப்பட்டு அவரை ஆடம்பரமாக திருமணம் செய்து கொண்டார். திருமணம் நடைபெற்ற அந்த ஒரு இரவில் அவருடைய மனைவி அவரை விடுவிக்க மனம் செய்தார். அவர் ரகசியமாக தன்னை வீட்டிலிருந்து விடுவித்து சிரியாவுக்கு கால்நடையாக சென்று அங்கே ஒரு பிச்சைக்காரராக எலிசா மாதா கோவில் அருகில் 17 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் ஒரு நேர்மையான கிறிஸ்துவ, தனக்கு தேவையானதை மட்டும் பெற்றுக்கொண்டார். இதற்கிடையில் தன்னுடைய பெற்றோர்கள் பணியாக அவரை தேடி சிரியாவுக்கு வந்தனர். அலெக்ஸிற்கு மகிழ்ச்சி எதிர்பார்த்த அதிர்ச்சியமாக அவர் அலெக்ஸ் அடையாளம் கொண்டவில்லை. ஆனால் அவர்கள் பிச்சைகளை இன்றி அவருக்கு பிச்சை போட்டனர். இது போன்ற ஒரு நிலையில் அவர் எப்பொழுதுமே இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அன்னை மரியாள் இவருக்கு காட்சி தந்து அதிசயமாக அவரிடம் பேசியதையும் அவரை கடவுளுடைய மனிதர் என அழைத்ததையும் கண்டு அலெக்சிஸ் எல்லோருக்கும் தெரிந்த மனிதராக மாறுகின்றார். மறைவாக வாழ முடியாமல் தர்சு நகரில் உள்ள தூய பவுல் இல்லத்திற்கு சென்று கப்பல் ஏறினார். ஆனால் இத்தாலியில் ரோம் நகரை நோக்கி காற்று வீசியதால் ரோம் நகரம் வந்து சேர்ந்தார். 17 ஆண்டுகள் தங்கியிருந்து ஜெபிப்பதற்கும் குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதற்குமாக வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இறைவனிடத்தில் சேர்ந்து இன்று நமக்காக பரிந்து பேசுகின்ற புனிதராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளினுடைய நற்செய்தியை முக்கியமான ஒரு ஆன்மீக பாடத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது. சட்டங்களை பின்பற்றுவது தவறல்ல, ஆனால் அச்சட்டங்களின் பின்னால் இருக்கின்ற இறைவனுடைய அன்பையும் நோக்கத்தையும் மறந்துவிடுவதுதான் ஆபத்தானது என்று இயேசு குறிப்பிடுகின்றார். அவருடைய சீடர்கள் ஓய்வு நாளில் வயல்வெளியே நடந்து செல்லுகின்ற பொழுது பசியினால் கதிர்களை கொய்து உண்கிறார்கள். இதை பார்த்த பரிசேயர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஏதோ பாரம்பரியத்தில் ஓய்வு நாள் கதிர் அறுப்பது வேலை செய்ய தடை விதிக்கப்பட்ட 39 செயல்களில் ஒன்றாக கருதப்பட்டது. நம்முடைய மறைக்கல்வி திருச்சபையுடைய மறைக்கல்வி நூலில் மறைக்கல்வியின் அந்த நம்பரானது 2172 பார்க்கின்ற பொழுது ஓய்வு நாள் என்பது சட்டங்களை அச்சு பிரசாமல் கடைபிடிப்பதற்காக மட்டுமல்லாமல் மனிதர்கள் அன்றாட வேலைகளிலிருந்து விடுதலை பெற்று இறைவனை ஆராதிக்கவும் பிறருக்கு நன்மை செய்யும் உருவாக்கப்பட்ட ஒரு நாள். ஆக பரிசேயர்களோ சட்ட மனிதர்களை விடவும் கடவுளை விடவும் மேலாக உயர்த்தினார்கள். அவருடைய சீடர்களை பசியை அவர்கள் காணவில்லை, வெறும் சட்ட மீறலை மட்டுமே பரிசேயர்கள் கண்டார்கள்.
இயேசு அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு வலுவான 2 பதில்களை, தாவீது அரசருடைய வாழ்க்கை நடந்த நிகழ்வுகளையும் அன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற ஆலய ஊழியர்களுடைய நிலைமையை எடுத்து சென்று, ஆலயத்தை விட பெரியவர் ஒருவர் இங்கு இருக்கிறார் என்று தன்னையே அறிமுகப்படுத்துகிறார். இயேசுவே ஒரு புதிய ஆலயம், அவர்தான் உண்மையான ஓய்வு நாளின் ஆண்டவர். இயேசு உசையா இறைவாக்கினருடைய மேற்கோளை காட்டி, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று அந்த இறைவாக்கினரிலிருந்து இருக்கப்பட்ட வார்த்தையின் வழியாக இன்று திருச்சபையில் சடங்குகளும் பலிகளும் மிகவும் முக்கியமானவை. நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பங்கேற்கின்றோம், நற்கருணை வாங்குகின்றோம், நோன்பு இருக்கிறோம். இவை அனைத்தும் அவசியம்தான். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது போதனையில் அடிக்கடி கூறுவதைப் போல, இதயத்தில் இரக்கம் இல்லாமல் நாம் செய்கின்ற சடங்குகள் அனைத்தும் வெறும் வெளி வேடக்காரம்தான். நமது கத்தோலிக்க பாரம்பரியம் நமக்கு கற்றுத்தரது என்னவென்றால், நம்முடைய ஆன்மீக கடமைகள் எப்பொழுதும் பிறரின் மீதான இரக்கத்தோடு இணைந்து செல்ல வேண்டும். நற்கரை ஆண்டவரை ஆலயத்தில் இருக்கின்ற நாம் பசியோடும் வறுமையோடும் இருக்கின்ற மனிதர்களுக்கு அவர்களிடத்தில் நாம் இயேசுவை கண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும். இந்த நற்செய்தியில் பரிசேயர்களைப் போல மற்றவருடைய குறைகளையும் அவர்கள் செய்யும் தவறுகளை மட்டும் தேடி கண்டுபிடிக்கும் குற்றச்சாட்டும் கண்களை நாம் பெற்றிருக்கின்றோமா? அல்லது இயேசுவை போல பிறருடைய பசியையும் பலவீனங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்கின்ற இரக்கமுள்ள கண்களை பெற்றிருக்கின்றோமா என்று கேள்வியை கேட்போம். திருச்சபையினுடைய சட்டங்கள் நம்மை புனிதப்படுத்த கொடுக்கப்பட்டது, பிறரை தீர்ப்பிட அல்ல. ஆக நாமும் பல நேரங்களில் குடும்பத்திலோ பங்கிலோ மற்றவர்கள் ஒரு சிறு தவறுகளை செய்கின்ற பொழுது சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் சட்டத்தை பேசுகின்றோம், தீர்ப்பிடுகின்றோம். ஆனால் அன்பு மட்டுமே சட்டங்களின் உச்சக்கட்ட நிறைவு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுனுடைய திரு பலியை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் இயேசு நமக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் பசியாற்ற உணவாக தந்திருக்கின்றார். அதை நாம் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு முறையினுடைய ஜபத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு உதவுகின்ற பிள்ளைகளாக, மற்றவருடைய குறைகளை ஏற்று வாழ்கின்ற பிள்ளைகளாக, உதவுகின்ற பிள்ளைகளாக, அன்பையும் இரக்கத்தையும் உலகிற்கு வழங்குகின்ற நடமாடும் நற்கருணையாக நாம் மாறிட தொடர்ந்து இந்த நாளில் ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த அழகான வெள்ளிக்கிழமை விடியற் காலைக்காக உமக்கு நன்றி கூறி உறங்கி விழுத்த இந்த நாளில் கடந்த இரவு முழுவதும் எங்களோடு பயணித்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான, அமைதியான, மகிழ்ச்சியான ஒரு உறக்கத்தை அளித்தீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறி இன்றைய நாளிலும் ஒரு புதிய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் எங்களை நிரப்பி சிலுவை எங்களுடைய மீட்புக்காக தம்மையே பலியாக கையளித்த உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ஒப்புக் கொடுதலை நாங்கள் இன்று நன்றியோடு நினைவு கூர்ந்து உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்ற நற்செய்தி வழியாக பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புக என்பது மேலான திருவுளத்தை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி கூறி, சட்டங்களை விட மனித நேயமும் சடங்குகளை விட அன்பும் மேலானது என்று நீர் கற்றுக் கொடுத்த உமது பாடத்தை நாங்கள் ஏற்று வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக ஆறும். பல நேரங்கள் நாங்கள் மற்றவர்களை எளிதில் தீர்ப்படுகின்ற பரிசேய மனப்பான்மையோடு வாழ்ந்து பல பாவங்களை செய்திருக்கிறோம். அவைகளுக்காக எங்கள் அனைவரையும் மன்னித்தருளும். ஆற்றல் நிறைவா, இன்றைய நாளில் எங்களை கண்களில் மற்றவர்கள் குறைகளை தேடாமல் அவர்களுடைய பசியையும் பலவீனங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளை கண்டு கொள்கின்ற இரக்கமுள்ள கண்களாக நாங்கள் மாறிட எங்களுக்கு அருளைத்தாரும். எங்களுடைய பக்தி, வார்த்தை அல்லது செயலால் எவரையும் காயப்படுத்தாமல் காயப்பட்ட உள்ளங்களை குணப்படுத்துகின்ற இயேசின் அன்பு கரமாக நாங்கள் மாறிட எங்களுக்கு உதவியாக வாரும். இன்று நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பணிகளையும் சந்திக்க ஒவ்வொரு நபர்களையும் உமது ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய உழைப்பை, பயணத்தை, செயல்களை ஆசீர்வதியும். ஓய்வு நாளுக்கெல்லாம் ஆண்டவராக இருப்பவரை எங்களது ஆன்மாவிற்கு உண்மையான அமைதியையும் விடுதலையும் தாரும். இன்று முழுவதும் தீமைகள், விபத்துகள் மற்றும் பாவ சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து உமது தூய ஆவியினுடைய வழி நடத்தல் எங்களை அன்போடு அரவணைத்து காத்திரலும். எங்களுடைய திரு அவையினுடைய விதிகளுக்கு கீழ்ப்படிந்தும் அதேவேளை அன்பு சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுகின்ற தகுதியை
எங்கள் அனைவரும் கவனித்த அன்பின் சீராக நாங்கள் மாறிடும் எங்களுக்கு உதவியாக வாரும். இன்றைய நேரங்களில் இயேசுடைய திரியத்துக்கு எதிராக நாங்கள் புரிந்த அனைத்து பாவங்களுக்காக மன்னிப்பு கூறி அந்த இறை இயக்கத்தை எங்களுக்கு நிறைவாக பொழிந்து எங்கள் ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் ஏற்றருளும். எங்களிடத்து ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்றாட்டுகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவைய நல்ல நலன்களாலும் வரங்களால் நிரப்பியறலும். ஆண்டவரை தொடர்ந்து எங்கள் உலகத்தை நிறைவாக ஆசீர்வதித்து போரில்லாத உலகமாக, அமைதி தருகின்ற உலகமாக, ஒவ்வொரு மற்றவரிடம் அன்பு காட்டுகின்ற உலகமாக மாறிடம் அனைவரையும் ஆசீர்வதித்தும் இந்த நாளையும் ஆசீர்வதித்தும் எங்களையும் ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.